ஆசிரியர்கிட்ட கூட டவுட் கேட்டு நீங்கள் கால் பண்ண வேணாம், தேவையில்லை. ஏண்டா அது உங்களோட பாப்பாவுக்கு மூத்த வயசில் இருந்தாலும் அவன் உங்களை ஒரு பொம்பளையா தான் பார்ப்பேன். இங்கே ஒருத்தர் வானத்திலேருந்து உழல, இங்கே வானத்திலேருந்து உழல, இவ்வளோ இதை விட தாடி வச்சு இதை விட பெரிய ஜுப்பா போட்டாலும் ஆம்பளை. மௌலவி சாப்பிட்றாப்புல மௌலவிட்ட கால் பண்ணி நீங்கள் தனியாக ஒரு ஃபத்வா கேட்டுக்கு நிற்க, இன்னொரு மௌலவியா இல்லையா உங்களுக்கு? இல்லாட்டி உங்களோட பாப்பா இல்லையா, அம்மா இல்லையா? அவங்கள்ட்ட சொல்லி பாப்பா கிட்ட சொல்லி ஒரு ஃபத்வா கேட்கணாதான் நீங்கள் எதுக்கு? அது கூடாது. ஏன்னா அது ஒன்றுமில்லை, நாங்கள் மார்க்க விஷயம்தான் கேட்கணுங்கிறது தான் நம்முடைய தொடக்கம். மார்க்க விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு போகக்குள்ள ஷைத்தான் அவன் வேலையை தொடக்கிடுவார். அவ்வளோதான். நல்ல மனிதர்கள் தான் தவறு செய்கிறாங்க. நல்லா இருந்தாக்கள் மெல்ல மெல்ல தவறுக்குள்ள ஆளாகிறான். அவங்களை அறியாமலே ஷைத்தான் இழுத்து போட்டுருவார். மகள் சொர்க்கத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் வெளியே கொண்டு வந்த ஷைத்தானுக்கு வெளியில் இருக்கிற நம்மளை தடுக்கிறது பெரிய வேலையா? மகள் கட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவையில்லை, கட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். வேணாம், இதுல ரொம்ப கவனம் இருக்கணும். இந்த ஃபோன் பண்றது கதைக்கிறது சம்திங் ராங். வேணாம். ஆட்டோவில் ஏறினாலும் போய் இறங்கி எவ்வளவு கொடுத்து போட்டு போகணும். போகும்போது நீங்க எங்க டிரைவரு டாடா காரன்ட்டு நீங்க எங்க ஒருத்தி ஆட்டோவில் போகக்குள்ள ஒட்டோமில்லோன் விற்க நிப்பாட்டு தம்பி என்று வேண்டிக்கிட்டு போய்தான். கோல் பண்ண நம்பர் இருக்குதானே, ஒரு கிழமை அலைவர் கோல் எடுக்கார் ஆட்டோ டிரைவர். மேடம் நல்ல ஒட்டோமில்லோன் வந்து கிடக்கு வேண்டிக்கு வேலையா? எங்க வைக்கானுகள் பார்த்தீங்களா? இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிருந்து மேடத்துக்கு ஒட்டோமில்லோன் பிடிக்கும் தானே, அப்போ ஒட்டோமில்லோனோட அவன் வேற போறான். இப்போ விட்டேன் ஒட்டோமில்லோன், நல்ல ஒட்டோமில்லோன் வந்து கிடக்கு, நல்ல வத்தப்பழம் வந்து கிடக்கு, சூப்பர், வேண்டிக்கிறையா? இப்போ வேண்டிக்கானா வேண்டி கொண்டே கொடுத்துருப்பேன். அப்ப எங்க என்ன பொறி வைக்கலாம் என்று தான் காத்துக்கிருக்கு. நாம சிக்கிடக்கூடாது, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப இந்த தவறு நம்ம கிட்ட நடக்கக்கூடாது. இதுதான் பெற்றோர்களுக்கு நாம செய்யக்கூடிய கடமைகளும் உரிமைகளும். அவங்களுக்கு அவமானத்தை கொடுத்துடக்கூடாது. நம்மளுக்கு அந்த வயசு வரட்டும், அந்த கல்யாண வயசு வரட்டும். அந்த வயசு வந்தது பிறகு நாமளும் முடிவுகள் எடுப்போம். அம்மா கிட்ட சொல்லுவோம், பாப்பா கிட்ட சொல்லுவோம், பார்ப்பாங்க, பேசுவாங்க, நடக்கும். நாம என்ன செய்யப்படா, இந்த தவறுக்குள்ள கால் எடுத்து வச்சிடப்பட. நாம் எல்லாத்தையும் பார்க்க மாட்டோம், ஆனா நம்முடைய பெற்றோர்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குது. இந்த சில தாய் தகப்பன், சில கேஸுகள் நடந்து, சில தாய் தகப்பன் இவ்வளவு ஒத்த கால நின்று நஞ்சு குடிக்க போறான்னு குளிசை அள்ளி போடுறதும், கையெடுத்து ஆறுக்கிறதும், சாக போறேன், தூக்குல தொங்குவேன், அவள் செய்வேன், இது செய்வேன் என்று பிளக்மேட் பண்ணி பாப்பா அம்மாவை பயங்காட்டி போற வழி இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு சனியன் இன்னும் செய்யறன்று சில பெற்றோர்கள் கல்யாணம் நடத்தி வைக்காங்க. உள்ளுக்கு தான் தெரியும் அந்த கல்யாணம் எப்படி நடத்தண்டு. கத்தி முனையில நடந்த கல்யாணம் அது. இந்த பொம்புல பாப்பா உமாவை மிரட்டி நடக்கிற கல்யாணம். இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணுமா? இதுல ஒரு மன திருப்தி. தாய் தகப்பன மனசை பத்த வச்சு நாம சந்தோஷமா இருக்கலாமா? அல்லாஹ் இதை பழி வாங்க மாட்டானா? ஒரு பெற்றோர்களை இந்த வகையில நோவினை செஞ்சு ஒரு ஆள் இந்த உலகத்துல மௌத்தாகிறது கடையில் அதை அனுபவிக்கும். கண்டிப்பா அது நடக்கும். இவ்வளவு நடந்திருக்கு. அப்ப அநீதி விளைவிக்கப்பட்டவர்கள் பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கும் இடையில திரை இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த நாள் திட்டி போட்டு பிறகுதான் ஐயோ இந்த பிள்ளைய திட்டிட்டேன் ரெண்டுமா சொல்லுவான். ஆனா அந்த திட்டு வேலை செய்யும். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் அது. அந்த வேலை மட்டும் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்ப பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய அந்த பொறுப்புகளும் கடமைகளும்ங்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த தேவையில்லாத பழக்கம் வந்துடக்கூடாது. அந்த பழக்கம் வராம இருக்கணும் என்றால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்லது கெட்டது பார்க்கணும். நம்மளோட ஃபோன் பாவனையை நிப்பாட்டணும். தேவையில்லை இந்த ஃபோன். எதுக்கு ஃபோன் பாவிக்கிறீங்க? என்னத்துக்கு ஃபோன் பாவிக்கணும்? இந்த ஸ்கூல் படிப்பு சிலபஸ் இந்த விஷயங்களை கூட ஃபோன் இல்லாமல் நாம் பிரிண்ட் எடுத்து பார்த்துடணுமே தவிர இந்த ஃபோனில் பார்க்குறதும் என்ன செஞ்சிட்டீங்களான்னு கேட்குறதும் ஓம் செஞ்சிட்டேன் என்று ரிப்ளை பண்ணுறதும் தேவையில்லை. ஏனெண்டா இன்றைக்கு ஃபோன் நம்மளை பாவிக்கிறோங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.
உங்களுக்கு தெரியுமா இந்த கூகுள் ஒத்து கேட்குது, இந்த கூகுள் கூட்டி கொடுக்குது, உங்களுக்கு தெரியுமா இது? இந்த கூகுளில் விஷயம் தெரியுமா? இந்த ஃபோன்கிட்ட இந்த இன்டர்நெட்டில் விஷயம் தெரியுமா? இந்த ஃபோனை எடுத்து இது ஆன்லைனில் நெட் கனெக்ஷனில் இருக்கும்போது நீங்கள் எந்த சப்ஜெக்டை திரும்ப திரும்ப பேசுகிறீங்களோ, ஃபேஸ்புக்கை திறந்தா, வாட்ஸ்அப்பை இதை திறந்தோன்னே, கூகுளில் திறந்தா அது தான், யூடியூப்பை திறந்தா அது தான் காட்டும். நீங்கள் என்னத்தை பேசுகிறீங்களோ, நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டை ஒரு தடவை சர்ச் பண்ணினீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை அள்ளி எறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு தரம் பாட்டு கேட்டுட்டு போட்டு விட்டு போட்டு இனி கேட்கறதுல எனக்கு இருப்பீங்க. ஆனால் திறந்தா பாட்டு தான் பேர். என்ன செக்ஷனில் பாட்டு கேட்டீங்களா தான் பேர். நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணக்கொள்ள ஒரு ஃபோன் எடுத்து அதுக்கு ஒரு இமெயில் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணக்கொள்ள நீங்கள் மேலா ஃபீமேலா, உங்களோட ஏஜ், உங்களோட பர்த்டே என்ன, இதெல்லாம் போட்டு தான் நீங்கள் என்ன செய்ய ஓப்பன் பண்ண போகிறீங்க. உங்களோட ஃபேஸ்புக்கை திறக்க போகிறீங்க. எந்த ஃபேஸ்புக்கு வருகிறது அன்றைக்கு உங்களோட ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்கிற இன்னாருக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க, அது செல்லுது. நான் ஃபோன் ஆன் பண்ணேன், ஆன்லைனில் இன்னார் இருக்காங்க ரெண்டு பேர். அப்போ இந்த கூகுள் என்ற வயசு என்ற மொழி என்னங்கிறத இது தெரிஞ்சு வச்சுட்டு அந்த வயசுக்கு அந்த மொழிக்கு அந்த தேடலுக்கு அந்த ஆசைக்கு நான் விரும்பினத்துக்கு நான் பார்க்கறதுக்கு தோதான விஷயங்களை எனக்கு தந்துக்கிட்டே இருக்கும். இதான் இந்த ஃபோன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த ஃபோன் நம்மளை பாவிக்குது. ஃபோனை நாம் பாவிக்க மாட்டோம், நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஃபோன் நம்மளை பாவிச்சுட்டு இருக்கு. நம்மளை தேவையில்லாத இடத்துல நம்மளை போய் சிக்க வைக்குது, விழ வைக்குது, தவறான உறவுகளுக்குள்ள நம்மளை நுழைய வைக்குது. அப்போ அதுக்கு காரணமாக இருக்கிற இந்த ஃபோனை தூக்கி வச்சிடணும். இந்த ஃபோன் தேவையில்லை நமக்கு. இந்த ஃபோனை கூடுதலாக பாவிக்கக்கூடியவங்க இன்னைக்கு பாய்ஸில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாக்கள் இருக்காங்க, கேர்ள்ஸ்லேயும் அப்படி இருக்கிறாங்க. இது ஒரு மனுஷனை மனநிலை பாதிக்க செய்யக்கூடிய ஒரு மென்டல் இல்னஸுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு கேம் தான் இது. இப்போ இஸ்ரேல் காசாவில் குண்டு வச்சு சாவடிக்குது, நம்மளுக்கெல்லாம் இன்டர்நெட் வச்சு சாவடிக்குது. நம்மளை கலாச்சார சீர்கேட்டுக்குள்ள ஆக்குறதுக்கு இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க, இந்த சாஃப்ட்வேர்களை உருவாக்குறாங்க. இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அது மாதிரி இந்த கார்ட்டூன் படங்களை எல்லாம் தயாரிக்கிறது டெஸ்னி வேர்ல்டு என்கிற ஒரு நிறுவனம். அந்த டெஸ்னி என்கிறவன் ஒரு யூதன், அவன் உருவாக்கி விட்டதுன்னு. அது நீங்க எந்த கார்ட்டூன் எடுத்து பார்த்தாலும் அது ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க பாருங்க டெஸ்னி வேர்ல்டு அப்படின்னு ஒரு சேர்ச் மாதிரி ஒரு கட்டடத்தில் பட்டாசு உண்டு அப்படியே சுற்றி அப்படியே நட்சத்திரம் மாதிரி வெடிச்சு சதறி டெஸ்னி வேர்ல்டு என்று வரும். அந்த டெஸ்னி என்கிறவன் ஒரு யூதன், அவன் ஆரம்பித்து வச்ச ஒரு அமைப்பு தான் இந்த கார்ட்டூன். அதே மாதிரி டிவி கேம், இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இந்த விளையாட்டு எல்லாத்தையும் இவங்க தான் உருவாக்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, அதாவது இம்பாசிபிளை பாசிபிளாக காட்டி மூளையை டிஸார்டர் ஆக்குற ஒரு தியரி ஒன்று இருக்குது. இம்பாசிபிளை பாசிபிளாக காட்டினா மூளை டிஸார்டர். இப்போ வெறுங்கையை நான் அப்படி என்று ஒரு புறா எடுத்தோன்னே நீங்கள் தூங்கினாக்கெல்லாம் எழும்பி உஷாராகிடுவீங்க. அப்போ இம்பாசிபிள் பாசிபிள் ஆனால் உங்களோட மூளை டிஸார்டர் ஆகும். கார்ட்டூனில் தானே நடக்குது, இம்பாசிபிள் பாசிபிள் ஆகுது. ரெண்டு துண்டானா ஒரு ஆள் திரும்ப உசிர் வருமா? அப்போ கார்ட்டூனில் வர டொம்மஞ்சரி ரெண்டு துண்டாய் போட்டு திரும்ப ஒட்டி ஓடும், அப்போ நீங்கள் உஷாராகிடுவீங்க. அப்போ இது மாதிரி இந்த இம்பாசிபிளை பாசிபிளாக காட்டி என்ன செய்யுதுன்னு சொன்னால் உங்களோட மூளையை டிஸார்டர் ஆக்கி உங்கள்கிட்ட கலாச்சார சீர்கேடுகளை கொண்டு. அதில் ஆபாசம், பொம்மையிலேயே லிப்டிக் அடிச்சுக்கிட்டு, பொம்மையிலே அழகோர உடுப்பை போட்டுக்கிட்டு, பொம்மையிலேயே இடுப்பு தெரிகிற உடுப்பை போட்டுக்கிட்டா ஒரு லேடி பொம்மை வருது. அப்போ ஆபாசத்தை கொண்டு வந்து நம்மளை கெடுக்குது. அப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் என்ன செய்யுது? அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அல் ஹுஜராத்தில் 12வது வசனத்தில் பாவமான எண்ணங்களில் அதிகமானதை விட்டு விடுங்கள், இந்த பாலல்லா நீ சுமன் என்றால் ஒரு சில எண்ணங்கள் பாவம்ங்கிற அல்லாஹ் திருக்குர்ஆன்ல. அப்போ எண்ணங்களே தப்பா இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். ஆனா ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் எண்ணம் மட்டும் இல்லை, செயற்பாடுகளே தப்பு தான். ஆளை கொல்றது, அடுத்தவன கொல்றது. எதுக்கு கொண்ட நீ? உமா கேசினா, வாப்பா கேசினா, குடும்பத்தை இழுத்தா, உனக்கு அடிச்சா, ஒன்றுக்கும் இல்லை, சும்மா விடிஞ்சா ஒலிம்பி கொலை செய்யலாம் இல்லை. இதுதான் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி. அப்போ மனசுக்கு எல்லாம் அடுத்தவனை கொலை செய்யறதே பொழுதுபோக்கானவன். தங்கச்சி வாயை அடிச்சா கத்தியால் குத்துற பெரிய வேலையா? உமாவை குத்துற பெரிய வேலையா? இல்லையே. போனை இல்லைன்றதுக்கு உமாவை அடிச்சு கொலை செஞ்ச இளைஞன் எப்படி நியூஸ் எல்லாம் வருது பார்க்கலையா? அப்போ ஏன் அடிக்காம இருக்க மாட்டான்? அப்போ நம்மளை இந்த ஃபோன் பாவிக்குது. அடுத்தது இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடும் போது என்ன செய்தாண்டா, மூளோட ஹைப்போதலம்ஸ் நம்முடைய உணர்வுகளை தரக்கூடிய அந்த வேலையை செய்கிறது நின்றோடனே அவருக்கு என்ன செய்யாது, உணர்வுகளை கடத்தாது. எனக்கு ஒரு கோல் வருது, பெட்டிகோல ஹாஸ்பிட்டலில் மகனை வச்சுட்டு ஐசியூவில் இருக்கான், அல்லாக்காக கொஞ்சம் வாங்க மௌலேவி. அங்கே போய் பார்த்தா ஃப்ரீ ஃபயர் விளையாடினேன்.
ஓவரா விளையாடி விளையாடி அவரை மூளை அவருக்கு ஹைப்போதாலமஸ் உணர்வுகளை கடத்ததில்லை. என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அவரை ரூம் கடுமையாக நார தொடங்கிட்டு அதுக்கு பிறகுதான் போய் பார்த்தோம். அவருக்கு யூரின் கக்கா எல்லாம் உடுத்த உடுப்போடைய போக துவங்கியிருக்குது. அவருக்கு தெரியாது. அதுக்கு பிறகு அவருக்கு பசி இல்லை, சாப்பாடு இல்லை. அவருக்கு பசிச்ச நமக்கு பசிக்கும் தானே, பசிக்குது, நமக்கு குளுக்கோஸ் தேவை, உடம்புக்கு குளுக்கோஸ் தேவை. ரத்தத்தில் குளுக்கோஸ் குறையிறத இந்த மூளையில் டயக்னோஸ் பண்ணி போட்டு மூளையோட ஹைப்போதாலமஸ் சட்டைட்டரி சென்டருக்கு மெசேஜை கொடுக்கும். சட்டைட்டரி சென்டர் பசியை உண்டாக்கும். இதுதான் சயின்ஸ். அந்த மெசேஜ் போகல. அவருக்கே தெரியாது பசிக்குது என்று, அவருக்கே தெரியாது தாகம் மாறிக்கண்டு. அப்ப இந்த வேலையை செஞ்சதுக்கு காரணம் என்னண்டா, ஃப்ரீ ஃபயர்ல கடுமையா போனது. அதே மாதிரி ஏறாவூர்ல ஒருத்தன் பப்ஜி விளையாடி தோத்து போனதுக்கு தூக்குல தங்கினான். களத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தன் பப்ஜி விளையாடி தோத்து போனதுக்கு கோமாக்கு போய் மௌத்தா போனான். இதெல்லாம் நம்முடைய முஸ்லீம்கள். அப்ப எந்த அளவுக்கு இந்த கேம் மனிதனை மென்டல் இல்னஸுக்கு ஆளாக்குதுன்னு பாருங்க. அவ்வளவு பெரிய ஒரு மோசமான காரியம். அப்ப இந்த போன் கலாச்சாரம் நம்மளை சீர்கெடுக்குது. இதுல தான் இந்த காதல் கலாச்சாரம் பாரது. அப்போ போனை மேக்சிமம் நாம நிப்பாட்டணும். தேவையில்லை, நமக்கு போன் தேவையில்லை. எந்த ஒரு பாய்ஸ் தொடர்புகளும் அஜ்னபி மஹரமி உறவுகள் நம்ம கிட்ட பேணப்படணும். வீட்டுல திரை இருக்கணும். தேவையில்லாத தொடர்புகள் இல்லை. நம்ம யாரோட பழகணுங்கிறத நம்ம லிமிட் பண்ணணும். இன்னொரு விஷயத்தை நான் கடைசியா சொல்றேன். உங்களுக்கு வயசை விட கூட்டாளி கூடின வயசுலையும் கூட்டாளி வச்சிடாதீங்க. பொம்பளை பிள்ளைதான். பெண்கள்லையும் உங்களோட வயசுக்கு மேல பேத்துறாதீங்க. சம வயதிலேயே நின்றுக்கங்க. ஆண்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், நம்மட வயசோட நிற்கணும். நம்ம வயசுக்கு மேல மரியாதையான பழக்கம். ஃப்ரெண்டா போகப்படா. பெரியம்மா, ஆன்டி, வழங்கிட்டா, மாமி, டீச்சர், என்ன டீச்சர், நல்ல பாய். ஆனா அப்படியே க்ளோஸ் ஆயிட்டு போடுறா ஃப்ரெண்ட் ஆனால் அந்த வயசோட நீங்க அந்த வயசுக்கு மேல போனால் அது ஆபத்தான தொடர்பு. ஏன் தெரியுமா? என்ற வயசுல நோமல், என்ற கீழ் வயசுல அப்நோமல். நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறது உங்களை விட 10 வயசு 5 வயசு கூடினா அவளுக்கு நோமலா இருக்கிறது உங்களுக்கு அப்நோமல். எனவே நீங்க விட்டு போவீங்க. வயசுக்கு மேல நட்புகள் வைக்காதீங்க. அதே மாதிரியாக ஆண் நட்பு எந்த வயசா இருந்தாலும் வச்சிடாதீங்க. தேவையை மட்டும்தான் நாங்க என்ன செய்யறது, பாவிக்கொள்ளணும். அதான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல வகுல்ன கௌலம் மஅரூஃபான்னு சொல்றது. மற்ற விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். எப்பவுமே பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய இந்த கலாச்சாரத்துல நாம வரக்கூடாது. அல்லாஹ் கலாக்கதிரில் நிர்ணயிச்ச வாழ்க்கை நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நமக்கு அவசரப்படக்கூடாது. உங்களுக்கு விருப்பங்கள் இருக்குது, உங்களுக்கு வயசு வந்திருக்கு, எனக்கு வேற கல்யாணம் முடிக்கணும் விருப்பமா, அம்மா கிட்ட சொல்லுங்க, பாப்பா கிட்ட சொல்லுங்க, தேடி பார்ப்பாங்க, சரியண்டா சேர்த்து வைப்பாங்க. அல்லாஹ்ட கலாக்கதிரில் இருந்தா நடக்கும். இந்த விஷயத்துல நாம ரொம்ப உறுதியா இருக்கணும். இந்த தவறான முடிவுகளுக்குள்ள நாங்க போகக்கூடாது. கடைசியா இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். அல்லாஹ் தாலா சூரத்து நிசாவுல 1வது வசனத்திலே அல்லாஹ் தாலா என்ன சொல்லாண்டா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான். அந்த ஒரு ஆத்மாவில் இருந்த அவருடைய சோடியை அல்லாஹ் தாலா படைத்தான். வபஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிஸா. அந்த 2 பேர்ல இருந்து ஆண் பெண் என்ற இருபாலாரையும் பல்கி பெருக செய்தான் என்று அல்லாஹ் தாலா சொல்றான். எனவே அல்லாஹ் படைச்சது ஆணையும் பெண்ணையும் தான், 3ஆம் பாலினம் கிடையாது. ஏன் நான் இதை சொல்றேன்டா, இன்றைக்கு ஒரு புதிய கலாச்சாரம் தான் பொம்பளையா பிறந்துட்டு ஆம்பளையா மாறுறது, ஆம்பளையா பிறந்துட்டு பொம்பளையா பெண்ணாக மாறுறது இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் நான் இதை சொல்றேன்டா, இது ஒரு தொற்று நோயாகும். ஸ்டைல் அப்படி நல்லா இருக்குமே, எனக்கு பைக்கோட ஆசை, எனக்கு டிஷர்ட் போட ஆசை, எனக்கு டெனிம் போட ஆசை, இந்த ஆசை வளர்ந்து ஏன் நம்ம ஒரு ஆம்பளை ஆனா என்ன. நம்முடைய இலங்கையிலேயே நம்முடைய முஸ்லீம்களையே எத்தனையோ பெண்கள் எனக்கிட்ட வந்திருக்காங்க. பேசி அரை மணி நேரத்துக்கு போடுறான்னு தெரியும் இது பொம்பளை பிள்ளை. அது வரைக்கும் நான் ஆம்பளை பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கூட கூட்டிக்கு அந்த ஆள் கண்ணை காட்டுறா, என்னடா அந்த ஆள் கண்ணை காட்டுற, அதுக்கு கூட தெரியும் ஆம்பளையா மாறிட்டா பொம்பளையா மாத்தி தாங்கன்னு வந்திருக்கண்டு. நம்முட ஏரியாவில் நம்முட கிழக்கு மாகாணத்துல ஒரு ஆள் ஒரு யூடியூப் சேனல் செய்கிறார். மீச தாடி எல்லாமே இருக்கு, ஆனா அது ஒரு பொம்பளை. யூனிவர்சிட்டியில எப்பயுமே இருக்குது. அது மீச தாடி எல்லாமே இருக்கு. ஹோமோன் சேஞ்ச் பண்ணி ஆம்பளை குரல் மீச தாடி யூடியூப் சேனல் ஒன்று செய்கிறார். தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் தாரன் யூடியூப் சேனல்ல ஒன்று பண்ணி பாருங்க. ஆம்பளை ஆனா அது பொம்பளை, நம்முடைய முஸ்லிம் அப்படி மாறான். இது அல்லாஹ்வுடைய தூதர் சாபமிட்ட ஒரு விஷயம். அல்லாஹ்வோட சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டும் என்ற விஷயம். ஒரு ஆணை போல பெண் உடுப்புடுக்கிறதையே ரசூலுல்லாஹ் சபிக்கிறாங்க. ஒரு பெண்ணை போல ஆண் உடுப்புடுக்கிறதையே சபிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய ஆண்கள் என்ன செய்றாங்க,
பெண்ணா மாறி நம்மட ஊர்ல ஒரு சனியன் உலாத்திக்கிட்டு இருக்கி, அது லிப்டிக் அடிச்சுக்கிட்டு ஹாய் ஹா வந்துக்கிட்டு அதுக்கு பின்னால கொஞ்சம் பொடிய மாதிரி. இது ஒரு பெரிய ஒரு அநியாய துரோகம். லூத் நபியுடைய காலத்து கேசி நெருப்பு மலை பொழிகிற ஒரு பாவம். அது அது ஆம்பளை பொம்பளையா மாறுது ஒரு சனியன். நிறைய பெண்கள் ஆணா மாறுறாங்க. இது ஒரு விஷயம். இது ஒரு பெரிய ஒரு தலை. ஆரம்ப காலத்தில் அப்படி கேள்விப்படலை. மேற்கத்தைய கலாச்சாரம் மாதிரி நம்முடைய நாட்டு கலாச்சாரம் பெறுது. அமெரிக்காவில் இருக்கிற நம்மளோட ஒரு படித்த ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் மகள் கல்யாணம் முடிச்சுட்டா அப்படின்ட்டான். மாஷா அல்லா, ஆளுடா மாப்பிள்ளை அப்படின்னா. அது ஒரு நாடு ஒன்று சொன்னேன், ஐரோப்பிய நாடு ஒன்று, அந்த ஆப்பிரிக்க நாடு ஒன்று சொன்னேன், அந்த கருப்பு இனத்து. என்னடா ஆப்பிரிக்க நாட்டுக்கு போனேன்? அட போட, என்ற ஃபுல்லாக ஆம்பளையை கல்யாணம் முடிச்சேன்னு நான் சந்தோஷமா இருக்கேன்டா. இங்கே பொம்பளையே கல்யாணம் முடிக்குது அப்படின்றான். ஆம்பளையை கல்யாணம் முடிச்சேன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் அந்த அளவுக்கு நம்முடைய நாடு வந்துருமோ என்ற ஒரு பயம் இருக்கு. எனவே அந்த ஒரு எண்ணம் ஆசை வந்துடக்கூடாது. அந்த எண்ணம் ஆசை இருக்கிற ஒரு தோழி இருக்குதுன்றா தள்ளி வச்சிடணும், தவறு நடந்துடக்கூடாது. எனவே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன். நாங்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முக்கியமானது. நாம் அவங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்களோட மனசு நோகாமல் நடக்கிறது. பெற்றோர்களை நோவினை செய்யறதுல ஆகப்பெரிய கொடுமை என்னென்றால் லவ் பண்ணுறது தான். அதனால தான் பெற்றோர்கள் சாவுறாங்க. நமக்குன்ற ஒரு பாய் ஃப்ரெண்டை நாம் ஒரு நாளும் தேடக்கூடாது. அது பெற்றோர்கள் பார்ப்பாங்க, நம்முடைய சம்மதத்தோட முடியும். அந்தந்த நேரம் வரும்போது வரும். அதுக்கிடையில் அவசரப்பற்றக்கூடாது. இருந்தாலும் விட்டுறணும். அது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய ஒரு விடயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஃபோன் கலாச்சாரம் நம்மளை இந்த திசைக்கு திருப்பும். ஃபோன் கலாச்சாரத்தை நிப்பாட்டுங்க. தேவைக்கு மட்டும் ஃபோனை பயன்படுத்துங்க. ஃபோனை நீங்கள் பயன்படுத்துங்க. ஃபோன் உங்களை பயன்படுத்தக்கூடாது. வயசுக்கு மூத்த ஃப்ரெண்டு பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டாம். சேம் ஏஜோட இருக்கணும். வயசுக்கு மூத்தது மரியாதையான உறவு, அவ்வளவுதான் பேச்சோட நின்றணும். ஃப்ரெண்டா போயிட்டு இருக்கக்கூடாது. அது அடுத்த ஒரு விஷயம். நாலாவது விஷயம் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், நாம பெண்ணாகவே இருக்கணும், ஆணை போல இருக்கணும் என்று ஆசைப்பட்டால் பாவத்தின் முதல் படியில காலை வச்சிட்டோம். அது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய ஒரு செயல். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹர் தாவானா